ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் ஆராதனைக்குரியவர். எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்திற்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஏனென்றால் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக ஹல்லேலூயா தேவன் தம்மை தாமே பழுதற்ற வழியாக ஒப்பு கொடுத்து, நம் ஆண்டவர் யாரும் நீங்க தான் போய் மரிக்கணும் என்று யாரும் சொல்லலை, வெளிப்படையாக சொல்லவில்லை. பிதாவுக்கு சித்தம் இருந்தது அந்த மனிதனின் பாவம் செய்த இந்த மனிதனை மீட்க வேண்டுமானால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து போய் பலியாக வேண்டும் அவர் வெளிப்படையாக சொல்லாமல் அவர் மனதிலே சித்தம் கொண்டது. அந்த சித்தத்தை அறிந்தவராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பிதாவின் சித்தத்தின்படி சிலுவையிலே பழுதற்ற பலியாய் உமக்காகவும் எமக்காகவும் அவர் சிலுவையிலே அவர் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை விலைக்கிரயமாக அவர் நம்ம வாங்கியிருக்கிறார். நீங்கள் நானும் ஒரு காலத்திலே சாத்தானுக்கு நாம் அடிமையாக இருந்தோம். நாம் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக உட்பட்டு இருந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, அது மரணத்தை ஜெயிக்கின்ற ரத்தத்தை அவர் சிந்தி ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் மாம்சமாகவும் ரத்தமாகவும் இருக்கிறப்ப அவரும் மாம்சமாகவும் ரத்தமாகவே வந்தார் நம்மை மீட்டெடுக்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவகுமாரன் உலகத்திலே வரவில்லை என்றால் நாம் எல்லாம் கோப ஆக்கினின் பிள்ளையாக இருந்திருப்போம். உலகமே அப்படிதான் இருந்திருக்கும். அவர் நம்மிலே அன்பு கொண்டபடியினாலே, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம தெரிந்துகொண்டபடியினாலே, அதாவது இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு நம் மீட்கும்படியாக அவரே பிதாவாக தேவன் அவரையே ஏற்படுத்தினார். நமக்காக பரிந்து பேச சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி பிதாவாக தேவன் அவரையே ஏற்படுத்தினது வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு மகத்துவ தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரே தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லையா, உலகத்திலே சொன்னார் இல்லையா, அந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, தென் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் என்ன ஜெயித்தார்? இந்த உலகத்தில் உண்டானதான 1:16 சொல்லுகிறது. இந்த உலகத்தில் உண்டானதான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய மூன்றும் உலகத்தில் உண்டானவை அல்ல. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவர் மாம்ச சாயலாக எடுத்து மனிதனாக வந்து நம்ம போலவே அவர் வாழ்ந்து அவர் ஜெயம் எடுத்தார். இந்த 3 காலத்திலும் அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்து வெற்றி சிறந்தவரா இன்றைக்கு நாமும் அதில் ஜெயம் எடுக்கிறவர்களாய், ஜெயம் எடுக்க நமக்கு அவர் ஆதாரமாக விட்டு போன அந்த பரிசுத்தத்தை, அந்த வல்லமையை, அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாளை நாம் அவரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம் பாருங்க. நாம் எல்லாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, இப்படியாகவே எழுதப்பட்டு இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் நாமத்தின் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவரை பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நாளும் யாருங்க? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். முன்பு ஒரு காலத்தில் நாம் அடிமைகளாக இருந்தோம். எதற்கு? சாத்தானுக்கும் இந்த உலகத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நமக்காக விலைக்கிரயமாக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக சிந்தப்பட்ட குற்றமற்ற வெளியேறப்பட்ட பரிசுத்தமுள்ள மீட்கின்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட இன்றைக்கு நீங்கள் நானும் சுதந்திரமாக அப்பா பிதாவே எனக்கு பித்திரி சுகாரத்தில் நம்ம பெற்று இருக்கிறோம். நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். ஒரு கஷ்டம் வந்தா அப்பான்னு கூப்பிடுறோம், ஒரு தேவை வந்தா அப்பான்னு கூப்பிடுறோம், ஒரு மகிழ்ச்சி வந்தா அப்பான்னு கூப்பிடுறோம். சகலத்தையும் நமக்கு உரிமையா கொடுத்திருக்கிறாரு.
ஆதலால் நாம் இனி சாத்தானுக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, பிசாசின் கிரியைக்கு நாம் அடிமை இல்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய மூன்றும் இவ்வுலகத்தில் உண்டானவை. இந்த உலகத்தில் இருந்த பிசாசினால் உண்டானவைகள். நாம் கிறிஸ்துவர்களாய், கிறிஸ்துவை நம் உலகிலே தரித்துக் கொண்டவர்களாய், நாம் சிலுவையில், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுதே நாமும் அவரோடு கூர்ந்த சேர்ந்து சிலுவையிலே மரித்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாமளும் சிலுவையிலே அறையப்பட்டோம். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய துரோகங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்ன போயிடுச்சு? சிலுவையிலே ஆணி அடைக்கப்பட்டு மரித்து போயிற்று. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாம அவரோட உயிர்த்தெழுந்த நாம் ஜீவனோடு, அவருடைய கிருபையினால ஜீவனோடு இருக்கிறோம். என்னை பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? எனக்குள் வாழ்வது கிறிஸ்து. என் இடத்திலே கண்கள் நிச்சயம் ஜீவனத்தை பெரும் மாமியம் மூன்றும் இல்லை என்று நம்மளால் சொல்லக்கூடுமா? ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, என் இடத்திலே பாவம் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ முடியலாலும் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தரை செய்து முடிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் சொல்லுவார், நீங்க இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. ஆவியானவர் நம்மளோடு இருந்து அந்த காரியம் எல்லாம் செயல்படுத்த நம்மோடு இருக்கிறார். நாமளே அவருடைய ஆலயம், நம்முடைய சரீரமே அவர் தங்குகின்ற வாசஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே எழுதி இருக்கிறது. ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? கண்களை இன்றையை மேற்கொள்ள முடியாது, அதை முடியாது, இது முடியாது என்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மில் தங்கும் பொழுது சகலத்தையும் செய்ய நமக்கு அவர் திறனை கொடுப்பார். நம்மை காத்துக்கொள்வார், வழி நடத்துவார். அத வசனம் சொல்வதில்லை, நீங்கள் மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே நீங்கள் மாம்சத்தில் அழிப்பீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் விதம் சொல்லுகிறது. ஆமா, மாம்சமும் ஆவி ஒன்றுக்கொன்று அவை மோதுகின்றன, எதிரடியாக இருக்கின்றன. எதிரிடை எதிரிடை எதிரிடை. மாம்சம் ஒன்று செய்ய சொல்லும், ஆனால் அதில் ஆவிக்கு அது பிடிக்காது. ஆவி ஒன்று செய்ய சொல்லும், அது மாம்சத்துக்கு பிடிக்காது. இப்படி ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக காணப்படுகிறது. ஆனால் ஆவி இப்ப நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆவின் நடப்பீர்களானால், பரிசுத்த ஆவின் நீங்கள் நடப்பீர்களானால், நாம் நடப்போமால் நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்றால், நமக்கு வருகின்ற ஆக்கின தீர்ப்பை நம் தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். நம்மே வரும் கோபாக்கினை அவர் எடுத்துக்கொண்டார். நாம் சுமக்க தேவையில்லை, நாம் சுமக்க தேவையில்லை. அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக அவர் ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை கிரயமாக பெற்றுக் கொண்டிருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். நாம் வேறு எண்ணத்தில் நாம் செலுத்துவோம். அவருக்காக நம்மை மீட்டும் பொருளாக அவர் இறங்கி வந்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, ரத்தம் சிந்தி சிலுவையிலே உயர்த்தப்பட்டவராய் அவர் என் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது சொன்னாரே, நான் சிலுவை மனுஷகுமார உயர்த்தப்பட்ட பொழுது நான் எல்லோரும் எனக்குள்ள நான் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. அவ்வளவு ஒரு தைரியமான நிச்சயமான பேச்சு அவருக்கு உண்டு. ஏனென்றால் அவர் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். பிதா சொல்வதை அவர் செய்வார், அதை கேட்பதே இவர் சொல்லுவார், அங்கு காண்கிறதை இவர் செய்து முடிப்பார். அவர் சுயமாக ஒன்றும் செய்வதில்லை, சொல்வதில்லை. நான் உயர்த்தப்படும் பொழுதே எல்லாரையும், உங்களையும் என்னையும் கூட சேர்த்து சொல்றார். எல்லாரையும் நான் இழுத்துக்கொள்வேன், நான் இழுத்துக்கொள்வேன். எப்படி வனாந்தரத்திலே ஒரு சர்பம், வெண்கல சர்பம் உயர்த்தப்பட்டது. கொல்லிவாய் சர்பங்கள் கிடைத்த யாரும் அந்த சர்பத்தை பார்க்கும்போது அவர்கள் பிழைப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தினாலே ஆண்டவர் கொல்லிவாய் சர்பங்கள் அனுப்பி கடிக்க செய்கிறார். அதன் மூலமாக நிறைய ஜனங்கள் மறுத்து போறாங்க. அப்பொழுது மோசே போயிடும் பொழுது, நீ ஒரு சிலுவைக்கு அடையாளமாக ஒரு வெண்கல சர்பத்தை எடுத்து அதை உயர்த்தி வனாந்தரத்தில் நிற்கவை, சிலுவைக்கு அடையாளமாக. அன்றைக்கு வெண்கல சர்பத்தை பார்த்து யாவஇடத்து, இன்றைக்கு நாம் சிலுவையை நாம் பார்க்கும், நாம் பிழைப்போம். நமக்கு மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. நமக்கு மரணம் என்பதே கிடையாது. ஏன்னா சிலுவை நோக்கி நாம்
பார்க்கும்போது மரணம் என்பது இல்லை. ஏன்னா ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். நீங்க நம்ம அவருடைய பிள்ளைகள் மரணத்தை ஜெயிக்க நமக்கு அவர் வல்லமையை கொடுப்பார், நம்மளை உயிர்த்தெழ வைப்பார். பிதாவோடு குமாரனோடு நாம் யுகயுகமாக நாம் அவரோடு நாம் ஆனந்த வாக்கியத்தோடு நாம் அவரோடு செல்வோம், எங்கு சென்றாலும் செல்வோம். ஏன்னா சிலுவை நோக்கி பார்த்த ஒருவரும் கெட்டு போனதில்லை. கெட்டு போனவங்க தாங்க அது பைத்தியம். ஆனா ரட்சிக்கப்படுகிற உங்கள் ரட்சிக்கப்படுகிற யாருக்கும் தேவ பலனாய் இருக்கிறது சொல்லுகிறது, அப்படியே எழுதப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்படுறவனுக்கு சிலுவை உபதேசம் அது பலனாய் இருக்கிறதா, பலன். பாருங்க, ஒரு நல்ல ஒரு வாலிபன் திறனற்ற ஆகாரத்தை சாப்பிடும்போது அவனால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அதே ஒரு தினமுள்ள பலமான ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது அவன் எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு பலன் உண்டு. அப்படிதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தெய்வத்தை நீங்கள் நானும் ரட்சகராக, தேவனாக, அப்பா பிதாவாக, ஒரு சகோதரனாக நாம் கொண்டு இருக்கிறோம். சகலமும் நமக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சிறுவிலே பெற்றுக் கொடுத்த சுகம், அவர் சிறுவிலே பெற்றுக் கொடுத்த ஐஸ்வர்யம், அவர் சிறுவிலே பெற்றுக் கொடுத்த சமாதானம் எல்லாவற்றையும் நம்மளால அனுபவிக்க முடியும். எப்போ நாம் சிலுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக எல்லாரும் செய்த பொழுது நாம் விசுவாசிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது அவைகளே நாம் பெற்றுக்கொள்வோம். என விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமை காண்போம் என்று வேதம் அப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்க கூடுமானால் எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடிக்க ஆண்டவர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க, நாங்கள் ஒரு பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள். ஆனால் நாங்கள் ஓய்வுகளை ஆஸ்வதிக்கிறோம், சபை கூடுதலை ஆஸ்வதிக்கிறோம். ஓய்வு என்பது சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி முதல் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி முதல் மன்னிக்கவும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி முதல் சனிக்கிழமை 6 மணி வரை இது எழுதப்பட்டு சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் உங்களுக்கு ஆனால் இந்த உலகம் சொல்லுகிறது இரவு 12 மணிக்கு தான் நாள் தூங்குகிறது என்று. உலகம் சொல்லுகிறது நான் உலகத்துக்கு மரித்தவன். உலகம் என்ன வேணாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும், எனக்கு கவலை இல்லை. உலகம் சொல்வதை நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் நான் புது சிருஷ்டியாக கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். புது சிருஷ்டியாக மாறிய உலகத்துக்காக நான் மரித்தவன். இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தான் அல்லாதது போல என்று அவர் சிஷ்யரை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார். நான் உலகத்தில் இருந்தால் நான் உலகத்தில் இல்லாதவன், உலகத்தில் இல்லாதது போல நான் வாழ்கிறேன் சொல்லி. உலகம் சொல்லுது இரவுல தான், இருட்டுல தான் உன் நாள் தூங்கும். ஆனால் வேதம் சொல்லுது சாயங்காலத்திலே அந்தி சந்தி சாயங்காலத்திலே உன் நாள் தூங்குகிறது என்று. ஆனால் மனிதன் எதை ஏற்றுக்கொள்கிறான்? இரவு அந்த காலத்தின் வல்லமைகள் சொல்லிக் கொண்டிருக்கிற இரவு, காலையில் இரவு, அதை ஏற்றுக்கொள்கிறான். அவர் தெளிவுபடுத்துவார், அதற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். இன்றைக்கு பாருங்க, அவர் நியாயப்பிரமாணத்தை அவர் அளித்தார். நியாயப்பிரமாணம் கிரிகளினாலே அவர் நீதிமான் ஆகிற வசனம் சொல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்திலே அந்த 10 கட்டளைகள் என்ன பண்ணார்? அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நியாயப்பிரமாணம் முன்பதாகவே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது எழுத்து வடிவமாக நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். கொலோசியர் 2:14, 15, 16. நமக்கு எதிரடியாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரிதனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி மேல் சிலுவையிலே வெட்டி செறிந்தான். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இங்கே நாம் வாசிக்கிறோம், நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குறைத்து அதை சிலுவை மேல் ஆணி அடித்து அதை இராதபடி செய்தார் என்று. இது
நமக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்திலே அநேக கட்டளைகள் 613 கட்டளை என்று சொல்லப்படுகிறது. அதை நீங்களும் நானும் எண்ணி பார்க்கல, அது என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கல. ஆராய்ந்து பார்த்து சொல்றாங்க 613 கட்டளைகள் என்று. 613 கட்டளைகளே 10 கட்டளையும் உண்டு. நம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே பவுல் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுத்து, நான் நியாயப்பிரமாணத்தை அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்தபடியினாலே நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள தேவையில்லை, உங்களுக்கு புதிய பிரமாணம் ஆவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் அப்படியே சொல்லுகின்றது. ஆனால் அதற்குள்ளாக வருதான் இந்த 10 கட்டளைகள். 10 கட்டளை என்ன சொல்றது? என்னை உனக்கு தேவ உண்டா இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அது சேவத்தை உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணை வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை வருஷத்தும் ஆசரிக்க வேண்டும், ஒரு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பையாக, விபசாரம் செய்யாதிருப்பாக, களவு செய்யாதிருப்பையாக, விரோதமாக பொய் வீட்டு யாவும் இச்சாதிருப்பாயாக. இப்படி சொல்லப்பட்ட இந்த 10 கற்பனைகள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நம் ஆண்டவர் ஞானமுள்ள தெய்வம். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலும். அதாவது 1000 வருஷத்தில் நடக்கிற காரியங்களை ஒரு நாளே அவர் செய்து முடிப்பார். அதை செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவர். என்ன பண்ணும்? அவர் செய்து முடிப்பார். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம்? திட்டம் பண்ணி விடுவார். வரப்போகிறதான புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்க என்று சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அவர் இதை ஆவின் பிரமாணமாக மாற்றி கொடுக்கிறபடியினாலே என்ன பண்றார்? ஆண்டவர் ஞானமாக உபாகமம் புஸ்தகத்திலே 31வது அதிகாரத்திலே உபாகமம் 31ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்றார். மோசே இந்த நியாய பிரமாண வார்த்தை முழுவதையும் ஒரு புஸ்தகத்தை எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் என்ன பண்ண மோசே அந்த உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள உள்ள வைக்க வேண்டாம் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அப்போ உள்ள என்ன உடன்படிக்கை பெட்டி உள்ள என்ன இருக்குது? 10 கட்டளை இருக்கிறது. அப்போ அவர் எதை அவர் சொல்கிறார்? உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் இருக்கிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் அதை புதிய ஏற்பாட்டிலே மாற்றி அதை நாம் கைக்குழு தேவையில்லை சொல்லி அவர் ஆவிப்பிரமாக்கு. ஆனால் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற 10 கற்பனையை அவர் ஒருபோதும் அவர் அளிக்கவில்லை. ஏனென்றால் வேதமே அப்படிதான் துவங்குகிறது. இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட முதலே ஓய்வு நாள் வந்து விட்டது. மனுஷன் சொல்லலாம், அவனை ஏற்றபடி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உலகம் உண்டாக்கப்பட்ட பொழுது 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தால் அந்த நாள் பரிசுத்தம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மனுஷனை மாற்றிக்கொள்ளலாம், பரவாயில்லை, விட்டு விடுங்கள். மனுஷன் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்லவா? உலகத்தையே அவன் தேடுவான், உலகத்தையே நாடுவான். அவன் என்னவென்று செய்ய தனக்குறுதி அவன் சம்பாதிக்க செய்து கொள்ள அவன் என்ன வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்க பாருங்க, உடன்படிக்கை பெண் பக்கத்திலே வைக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை ஆண்டவர் அங்கே 2:14 குலைத்து போடுகிறார். சிறுவரை ஆணி எடுத்து குலைத்து போடுகிறார், வெட்டி சிறுக்கிறார். ஆனால் உடன்படிக்கை பெட்டியில உள்ள இருக்கிற 10 கற்பனை அவங்க அளிக்கவில்லை. இன்னைக்கு சொல்றாங்க ஓய்வு நாள் நீங்க சமைக்க கூடாது என்று. இல்ல, நீங்க சமைக்கலாம். யார் சொன்னா? 40 வருஷம் சமைக்க கூடாது. மன்னாவை கொடுத்தார், முன்பு தாங்க மன்னாவை கொடுத்தார். அதுவும் அப்படியே சொல்லுகிறது. அவர் கொடுக்கிற வரைக்கும் நீங்க சமைக்க தேவையில்லை. அவங்க சுதந்திரித்தார்களோ அப்பொழுது மன்னா நின்று போயிடுது. அப்பொழுது நீங்கள் சமைக்கலாம். எப்பொழுது அவர்கள் கானானின் பலனை வசித்தார்களோ அப்பொழுது மன்னா நின்று போயிற்று. அப்ப நீங்க சமைத்துக் கொள்ளலாம். யார் சொன்னது? அந்த ஓய்வு நாளை அவர் மாத்தல, ஓய்வு நாளை கட்டளை அவர் மாற்றினார். ஓய்வு நாளை அவர் மாற்றவில்லை, ஓய்வு நாளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் அவர் ஓய்வு நாளை மாற்றவில்லை. வானம் ஓய்வு விழுந்து போன வார்த்தை ஒருபொழுது வழிந்து போவது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சமைக்கலாம். யார் சொன்னது? சமைக்கலாம்.
ஓய்வினால நீங்க நடக்கலாம், நீங்க பயணம் செய்யலாம். யார் சொன்னது இல்லை என்று? இன்னைக்கு சொல்றாங்க 2000 மைல் மட்டும் 2000 அடி முலம், 2000 முலம் தான் நீங்க நடக்க வேண்டும், வீட்டுக்கும் தேவாலயத்துக்கும் இல்லை இல்லை. நீங்க ஓய்வு நாளிலே நீங்க நடக்கலாம், நீங்க வேலை செய்யலாம். தாவீது அந்த அப்பத்தை சாப்பிட்ட போல சொன்னார் அல்லவா, ஓய்வு நாளிலே ஆசை வேலை செய்தாலும் அது குற்றம் இல்லை, அது குற்றம் இல்லை, வேலை செய்யட்டும், சமைக்கட்டும். தாவீது அவள் இருந்தவர்களும் பசை இருந்த பொழுது தேவ அப்பத்தை அவங்க சாப்பிட்டதுனாலே அன்றைய தினம் வேற அப்பம் வைக்கப்படுகிறது. அப்ப என்ன ஆசையாக போய் அந்த அப்பத்தை சொல்றாங்க இல்லையா, சொல்றாங்க, வேலை செய்யறாங்க, சமைக்கிறாங்க. என்றைக்கு கானான் தேசத்தின் பலனை அவர்கள் அனுபவித்தார்களோ அப்பொழுதே அந்த கட்டளை மாற்றப்பட, அந்த ஓய்வு நாள் மாற்றப்படல, ஓய்வு கட்டளைகள் மாற்றப்பட்ட. நீங்க சமைக்கலாம், நீங்க எங்க வேணுமானாலும் செல்லலாம். ஆனால் சில பிடிவாதக்காரர்கள் அதையே பிடித்து கொண்டு ஓய்வு நாள் சமைக்க கூடாது, ஓய்வு நாள் நடக்கக்கூடாது, ஓய்வு நாள் எங்க போகக்கூடாது, இப்படி சொல்லி பயமுறுத்தி, சிறங்களை பயமுறுத்தி, அதான் வசனம் சொல்றது பார்த்தீங்களா, நீங்களும் பரலோகத்துக்கு போறதில்லை, அதை உள்ளே வர நீங்க என்ன பண்றீங்க, போட்டி போடுறீங்க. நீங்களும் போறதில்லை, அதை உள்ளே வரவங்களும் நீங்க வரவிடாம என்ன பண்றாங்க, போட்டி போடுறீங்க. அவர் ஓய்வினாலே மாற்றவில்லை. பவுல் ஓய்வினை ஆசரித்தார், ஓய்வு தோறும் அவரை பவுல் ஆசரித்தார். பவுல் தான் சொல்றாரு, புதிய பிரமாணத்தை அழுத்தி விட்டு அப்பயே நம்ம ஆசரிக்க, ஓய்வு இதற்கு அவர் ஆசரிக்க வேண்டும், ஓய்வு நாள் தோறும் அற்றங்கையில் உட்கார்ந்து. ஏன் ஆசரிக்க? அதான் ஒழித்து விட்டார் அல்லவா. ஏன் ஆசரிக்க வேண்டும் பவுல்? ஏன் ஆசரிக்க வேண்டும்? அவர் தான் இந்த பிரமாணத்தை எல்லாம் எழுதி கொடுத்தார். ஆவியானவர் மூலமாக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு சீனாமலை போய் 3 வருஷம் தங்கி அங்கே எல்லாம் பெற்றுக்கொண்டு அவ்வளோ எல்லாம் எழுதி கொடுத்தா ஏன் அவர் ஆசரிக்க வேண்டும்? இல்லை இல்லை இல்லை. நீங்க இவ்வளோ சொல்றீங்க, வரப்போகிறதான புதிய வானமும் புதிய பூமியிலே ஓய்வு நாள் உண்டு, ஓய்வு நாள் உண்டு, ஓய்வு நாள் உண்டு. வரப்போகிற புதிய வானம் புதிய பார்க்கிறோம், வாசிக்கிற பாருங்க, 66வது அதிகாரம் 22வது வசனம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் நாம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்கிறார், கதை சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவும் எனக்கு முன்பாக தொழுதுக வேண்டும் கதை சொல்கிறார். பாருங்க, வரப்போகிறதான அந்த புதிய வானம் புதிய பூமி 1000 வருஷ அரசாட்சியிலே ஓய்வு நாள் இருக்கவென்றால் அந்த வரப்போகிற அந்த அரசாட்சிக்கு முன்பதாக அடையாளமாக இந்த உலகத்தின் இந்த நாட்களில் ஓய்வு நாள் எப்படி அவர் அளித்திருக்க முடியும், ஒழித்திருக்க முடியும்? அதான் வசனம் சொல்வது, இவையெல்லாம் வரும் காரியங்கள் நிழலாயிருக்கிறது, நிழலாயிருக்கிறது. அது கிறிஸ்துவை பற்றினது, கிறிஸ்துவை பற்றினது. 1000 வருஷ அரசாட்சி ஓய்வு நாள் இருக்கும் பொழுது எம்மாத்திரங்க மனுஷன் சொல்லலாம், ரிபாலா ஷக்கந்தர வரா ரீபது ரியாரா கந்தரா, மனுஷன் சொல்லலாம் மாத்திட்டார், அத்தை பண்ண இத்த பண்ண தூக்கினார், எடுத்தார், கவுத்தார் என்று. ஆனால் வேதம் சொல்வதில்லை, வேதம் அப்படி சொல்லலை. புதிய வானம் புதிய பூமியும் அந்த யுகத்திலே நாம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதை படைக்கும் பொழுது அந்த காலம் வரும்போது அங்கேயும் ஓய்வு நாள் உண்டு, நம்ம ஆசரிக்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப போய் நீங்க சொல்லுவீங்களா, இல்லை இல்லை பவுல் மாற்றி விட்டார், ஓய்வு நாள் இல்லை என்று மாற்றி விட்டார் என்று அங்க உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, அவங்களால சொல்ல முடியுமா? 1000 வருஷ அரசாட்சியிலே நான் ஓய்வு ஆசிரியர் பண்ண உங்களால சொல்ல முடியுமா? என் பாஸ்டர் சொன்னா, என் மூப்பர் சொன்னா, என் பீப்பர் சொன்னா, உங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் நானும் வாயெடுத்து போயிருப்போம். நம் ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அவர் அறிந்தவர். சாக்குவுக்கு அங்க இடம் இல்லை, இடம் என்பதே கிடையாது. அல்லையா? அதனால் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக, ஆவின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆவின் போய் நாம் நடப்புமான் நமக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி, இந்த உலக வழக்கத்தின்படி மாம்சத்தில் இருக்கிற நம்முடைய போதகர்கள் இதற்கு சில பிரமாக மாம்சத்தை நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தர் தாமே நமக்கு அவன் நடுநிலையாகின்ற அவர் சாட்சியாக இருப்பார். சாட்சி. ஏன்னா பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க,
பவுல் ஊழியருக்கு முன்பாகவே கிறிஸ்து அவருக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்க முன்பு கொடுக்க சித்தமாக இருந்த பொழுது அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அவர் என்ன பண்ற, நேரம் சீனாய் மலைக்கு போறார். எங்கே மோசேக்கு அங்கே என்ன பண்ற, மோசேக்கு எங்கே பிரமாணத்தை கொடுத்தாலோ அங்கேயே போறார். எல்லா வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு மாம்சத்தம் என்றால் இதுவரைக்கும் இந்த உலகத்தோடு இருந்த மாம்சத்தோடும் அவர் யோசிக்காமல், அப்படி என்றால் மாம்ச ரத்தத்தோடும் என்றால் அதற்கு நான் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் கற்ற என்னுடைய அறிவினாலே அல்லது எனக்கு தெரிந்த அப்போஸ்தலரிடத்திலே எனக்கு மூப்பிடுறது நான் அதை யோசனை பண்ணாமல் நான் என்ன பண்ண அவனை போய் நான் கேட்கறேன், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து புதிய வெளிப்பாடு தராருப்பா, பழைய பண்ண அவர் ஒழிச்சிட்டாரு அப்புறம் என்ன பண்ண அவனை போய் நான் போய் கேட்கல. என்ன பண்றேன், நேராக சீனாமலைக்கு போறேன். அரபியில் உள்ள நான் அந்த மலைக்கு போய் நான் பெற்று அங்கே போய் அவர் தங்கி 3 வருஷம் தங்கி அவர் எல்லாரும் பெற்று வருகிறார். அவர் யோசிக்கல, அவர் யாருமே கேட்கல, அப்போஸ்தலர் அவர் கேட்கல. ஆவியானவர் சொன்னபோது அப்படியே கீழ்ப்படிந்து ஆவியானவரோடு அவர் நடந்து பழகி கொண்டார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் வேதம் சொல்லுவதை நாம் கேட்கிறோமா அல்லது மாம்சமான நம்முடைய பதில் சொல்வதை நாம் கேட்கிறோமா? நேற்று நாளில் நமக்கு போதகர் சொல்வதை நமக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்கள் வழிநடத்தும் வேதம் சொல்லுகிறது. அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? உங்களை வேதம் வழிநடத்தும். அதுவே உங்களை வழிநடத்தும். நன்மை தீமை எது என்று உங்களுக்கு அறிக்கை செய்யும், வரையறுக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவன் அணுக்களையும் எல்லாம் பிரிக்கத்தக்கதாக இருக்குது அல்லவா? சகலத்தையும் அறிவீர்கள், சகலமும் உங்களுக்கு தெரிய வரும். ஆதலால் வேதம் சொல்வதை கேளுங்கள், மனுஷனை புறம்பே தள்ளுங்கள், வேதம் சொல்வதை கேளுங்கள், சத்திய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஹல்லேலூயா நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். நாம் தேவனை நாம் சில பாடல்கள் நாம் துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். நமக்காக ஜீவன் தந்த ரட்சகரை, நாம் மீட்டெடுத்த ரட்சகரை நாம் துதிக்க போகிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். கரங்களை தட்டி நம்மை ரட்சித்த தெய்வத்தை, நமக்காக ஜீவன் கொடுத்த தெய்வத்திற்கு, நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்திற்கு பாடுவோமா சேர்ந்து? இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே அப்பா உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரத்திலிருந்து உயிருள்ள நாளெல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள
துணிகள மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வோட ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வோட ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள எல்லாமே. அப்பா உயிருள்ள எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையை கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாடெல்லாமே. அப்பா உயிருள்ள நாடெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அழிக்கப்பட்டேன். உலக தோற்ற முதல் எனக்காய் அழிக்கப்பட்டேன். ஜோதியாய் வாழ்ந்து என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டேன். ஜோதியாய் வாழ்ந்து என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டேன். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நமக்காக ஜீவன் தந்த ரட்சகரே, நம்ம மீட்பெடுத்த தெய்வத்திலே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆத்மா உயிருள்ள நாள் எல்லாமே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமென். நம் ஆண்டவர் இரக்கத்தின் சீக்கிரம் இரக்கமுள்ள தெய்வம். அவர் மதுர தெய்வம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நமக்காக அவர் ரத்தம் சித்தம் அன்பை அவர் வெளிப்படுத்தினாரே. இந்த அன்புக்கு நிகர் ஒன்றும் இல்லை. அல்லையா? நாமளும் அப்படியே ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்து நம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். அன்பாயிருங்க, ஒருவர் அன்பாயிருங்க, பட்சிக்காதீங்க, சபிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஒருவர் அன்போடு இருப்பீர்கள், நீங்கள் கிறிஸ்து பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அல்லையா? அப்புறம் அவரை கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபம் இருக்கிறார். கர்த்தர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். நம்ம இங்க இருக்கிறோம், கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார். நம்ம கூப்பிட்ட அவர் வருவாரா வரமாட்டாரா ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம். இல்லை இல்லை, கர்த்தர் எங்கிருந்தாலும் நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்காக இறங்கி வருவார்.
என வஸ்திரம் சொல்லி அவர் நோக்கி பார்த்த முகங்களில் பிரகாசம் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்கிருந்தாலும் நம்ம கூக்குள்ளே கேட்பார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், உனக்கு அறியாத பட்டதமான பெரிய காரணம் அறிவிப்பேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் பலப்பதி சகாயம் பண்ணி என் நீதி வலதுகரத்தினா உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், ஒரு பொழுதும் நீ கலக்க வேண்டாம், ஏன்னா உன்னை சுமக்கிற தெய்வம் நானே அவனுக்கு ஆறுதல் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆண்டவராக நாம் கொண்டிருக்கும் பொழுது கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் அதை ஜெயிக்க நமக்கு அவர் பலன் கொடுப்பார். கலங்காதே, திகையாதே, கலங்கி போகாதே, பின்வாங்கி செல்லாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். நம்மளோடு இருந்து காரியத்தை செய்து முடிக்க இன்றைக்கு நம்ம இருப்பவர் யார்? உங்களையும் என்னையும் கிறிஸ்து உருவாக்கும் பொழுது நமக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறார். அதுல ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம். நமக்குள்ள யார் இருப்பது? பரிசுத்த ஆவியானவர். ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஆவியானவரே நமக்கு இருக்கும் பொழுது என்ன கவலை? யார் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் உபத்திரவமோ துன்பமோ வியாதியோ வறுமையோ ஒன்றும் நம்மளை கிறிஸ்து விட்டு பிரிக்க முடியாது. பவுல் சொல்றார் அல்லவா? தேவ அன்பை உணர்ந்த பவுல் சொல்லுகிறார், ஒன்றும் பிரிக்க முடியாது. உலகத்துல என்ன வந்தாலும் சரிப்பா, கிறிஸ்து அன்பை விட்டு என்னால யாரும் பிரிக்க முடியாது. கண்ணீரோ கவலையோ மரணமோ துக்கமோ வேதனையோ பசியோ பட்டினியோ எதுவாக இருந்தாலும் சரிப்பா, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒருபோது கிறிஸ்து அன்பை விட்டு, ஏனென்றால் நமக்காக செய்யப்பட்ட காரியம் அவ்வளவு பெரியது. நாம் அடிமையாயிருந்தோம், உலகத்திற்கு அடிமையாயிருந்தோம். நாம் மீட்டெடுக்க ஒருவரும் வரல. 4000 வருடமாக பரலோகம் திட்டம் பண்ணி காத்து கொண்டு எப்பொழுது அனுப்பலாம் ரட்சகரை என்று. 4000 வருஷம் சடங்கு என்ன பண்றாங்க? மோதுறாங்க, ஆடுறாங்க, என்னவோ செய்திருப்பாங்க. ஆனால் மனசாட்சி நல் மனசாட்சியா மாறல, குற்ற மனசாட்சியா இருக்குது. பாவம் செய்யறான், அக்கிரமம் பெருகுது, ஒன்னும் செய்ய முடியல. ரட்சகர் வேண்டும் என்று மனக்கம் தீர்மானித்த பொழுது, எல்லோரும் நோக்கி கதறும் பொழுது ரட்சகரை தேவன் அனுப்பினார். அவர் அனுப்பினார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்றதுலையோ நம்ம அவரை துதிக்கிறோம். ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். பாடலாமா இன்னொரு பாடலை? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சேர்ந்து உற்சாகமாக சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேடிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேடிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே,
பாவங்கள் போக்கிவிட்டீர், சாயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர். ஜெயமே உம்மயமால், ஜெபமே உம்மயமால், ஜெயமே உம்மயமால், ஜெபமே உம்மயமால். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூடைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, முத்திரையானவரே, முத்திரையானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியே, கூடைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் இருத்துகிறீர், சத்திய பேசுகிறீர், சாட்சியாய் இருத்துகிறீர், சுகிறீர். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூடைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூடைகள் தீர்ப்பவரே, கூடை தீர்ப்பவரே, எங்கள் கூடைகள் தீர்ப்பவரே. ஆமென். நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் சீர்படுத்துவார், நம்மை அவர் சீர்படுத்துவார். நாம் கிறிஸ்துவ ரத்தத்தால் நாம் என்ன பண்ணோம்? இன்னைக்கு நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் அவர் வசனத்தை, வேதத்தை, வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது அதற்கு நடக்கும் நாம் என்ன பண்றோம்? நாம் பரிசுத்தமாகி கொண்டே வருகிறோம். இன்னைக்கு நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, நாமெல்லாம் யாருங்க? நீதிமான்கள். நாமல் பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிங்க? நாமல் நீதிமான்கள், ஆனால் பரிசுத்தவான்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அழுதின காரியங்களே, செய்கையிலே, நடக்கையிலே எல்லாவற்றையும் நாம் என்ன பண்றோம்? வேதத்தின்படி ஒருவர் நடப்பார். ஆனால் வேதத்தில் வார்த்தையில கை கொண்டு நடக்கும்போது நாம் என்ன பண்றோம்? பரிசுத்தமாகி கொண்டே வருகிறோம். அந்த வசனம் சொல்லுதுன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அவனுடைய கிரி எப்படியோ அப்படியே அவன் நியாயத்திற்கப்படுவான். நாம் எல்லாம் பரிசுத்தமாகும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. செயல்களிலே, வார்த்தையிலே, பேச்சிலே, கிரிகளே எல்லாவற்றையும் நாம் பரிசுத்தமாக இருக்க என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. அப்படியே நாம் வார்த்தையில உட்கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். இந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பிரகாரம் நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். ஆனால் முடிவிலே இது விளங்கும். முயற்சி பண்ணதான ஆண்டவர் நமக்கு அதை செய்வார். ஒன்றை மட்டும் நான் வைக்கிறேன், நீங்கள் நானும் இன்றைக்கு பாவிகள் அல்ல. ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தால் பாவிகள் அல்ல, நீங்கள் நீதிமான்கள். கிறிஸ்து ரத்தம் உன் பாவத்திற்கு ரத்தம் சிந்திருக்கிறார்.
நீ நேற்று செய்த பாவம், இன்று செய்கிற பாவத்திற்கு, நாளை செய்கிற பாவத்திற்கு எல்லாம் சேர்ந்து கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிற பழையனாலே நீ பாவி அல்ல, நீ நீதிமான். நீதிமான். அதை வைத்துக் கொள்ளுங்க. பாவம் செய்யும் பொழுது வார்த்தைகளை பேசுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்த பொழுது, அப்பொழுது கூட அவர் பாவம் செய்யவில்லை. என்னென்ன பாவம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய விபசாரத்தின் பாவத்தை அவர் அந்த நாளை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே நாம் செய்த வேசித்தனத்தை அந்த நாளை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் நாம் பேசிய பொய்யை அவர் ஏற்றுக்கொண்டார். விக்கிர ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டார். விபசார, வேசித்தனம், பொய், பித்தலாட்டம், கொலைகள், மாம்ச வெறிகள், காமவிகாரம், என்ன சொல்லப்பட்டீங்கன்னா விதமான மாம்சக்கிரிகள் அவர் சொந்த பொழுதும் அவர் ஒரு பொழுதும் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அல்லவா? அதனால் நாம நீதிமான்கள். நம்ம கிரியை செய்யல, ஆனாலும் பாவியை நீதிமான் ஆக்குகிறது நாம் விசுவாசம் வைத்தபடினாலே நாம் வைக்கிற விசுவாசம் நமக்கு அது நீதியாக எண்ணப்படுகிறது. நாம கிரியை செய்யல, நமக்காக கிரியை ஒரு செய்திருக்கிறார். நாம் ரட்சிக்கும்படியாக, நாம் நீதிமான் ஆக்கப்படும்படியாக நமக்காக ரத்த சிந்தனை பண்ண. இன்றைக்கு நீங்கள் நானும் நீதிமான். மார்தட்டி சொல்லுங்க, நான் நீதிமான். யாரை பத்தி? பிசாச பார்த்து சொல்லுங்க, நான் பிசாசு சொல்லுமா, நீ பாவி, நீ ஒரு இள வயதிலே இந்த பாவம் செய்திருக்கிறாய், நீ இப்படி செய்திருக்கிறாய், அங்கே இதை பண்ணியிருக்கிறாய். சொல்லுங்க, ஆமாம் செய்திருக்கிறேன், சொல்லுங்க, செய்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவ ரத்தம் சிந்தப்பட்ட படினாலே இனி நான் பாவி அல்ல, குற்ற மனசாட்சி எனக்குள்ள அல்ல, நான் நீதிமான். எனக்குள்ளாக நல்ல மனசாட்சி வந்திருக்கிறது. அப்புறம் போன்னு சொல்லுங்க. குற்றம் அதிகாரம் ஏனென்றால் இரவும் பகலும் குற்றப்படுத்தால தள்ளப்பட்டு போன இடம் சொல்லுகிறது. அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. குற்ற சுமத்தவன் ஆதி முதல் குற்ற சுமத்துறவன், பொய்க்கு பிதாமா இருக்கிறவன் நம்ம எப்படி விழ தள்ளலாம் என்று என்ன பண்றான்? எட்சிக்க சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான். ஏனென்றால் அவனுக்கு இருப்பதோ கொஞ்ச காலம். அதனால இன்றைக்கு நீங்கள் நானும் பாவிகள் அல்ல, நீதிமான்கள். நீங்க பாவம் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நீதிமான்கள். அந்த பாவத்திலிருந்து வெளியே வர அவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் அவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பன், நான் அவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறவன், அப்பா பிதா ஆவியை பெற்றிருக்கிறவன். சொல்லுங்க, வார்த்தை சொல்ல நீங்கள் சொல்ல பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனால் ஆவி பிரமாணம், பாவம் மரணம் இந்த பிரமாணத்தை விலங்கிற்று, அதிலிருந்து விடுவிக்கப்பட்டாயிற்று. பாவம் மரணம் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு கிறிஸ்துவை விசுவாசி அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. மரித்தாலும் உயிர்த்தெழுவான். மரித்தால் நாம் உயிர்த்தெழுவோம். ஒருபோதும் கவலைப்படாதீங்க. இந்த பாவம் செஞ்சுட்டோம், அந்த பாவம் செஞ்சுட்டோம், விட்டு விடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இரக்கம் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஏன்னா பாவம் செய்யாத மனுஷன் ஒருவரும் இல்லை. இந்த உலகமே பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டது விதம் சொல்லுகிறது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன விதம் சொல்லு, அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார். ஒருவன் நீதிமான் அல்லவே. கிறிஸ்து வந்தார், ரத்தம் சிந்தினார், பாவியாக இருந்த நம்மை நீதிமானாக மாற்றினார். என்று நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். நாம் யாருங்க?
இந்த உலகத்தை உண்டாக்கின நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து உடன் சுதந்திரவாளி. நம்மளாம் யாருங்க? கிறிஸ்துவுடைய சகோதர சகோதரிகள். வேதம் அப்படிதான் சொல்றது. நம்முடைய மூத்த சகோதரன் கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அருமையான ஒரு சகோதரனை, ஒரு இரட்சகரை, ஒரு தேவனை நாம் பெற்றிருக்க எந்த சாதியை போல வேறு எந்த சாதி. அல்லேலூயா. ஆதலால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதி செய்து கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை நாம் அறிந்து கொண்டு, மாம்சத்தின் கிரிகளை நம் தேவனுடைய வல்லமையோடு அதை நாம் அழிக்க நாம் ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தரை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்கள் நீச்சை, மாம்சத்தின் ஈச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இவை மூன்றும் உலகத்தில் உண்டானவைகள். இன்றைய உலகமே, உலகத்தில் உள்ள எல்லா பாவத்துக்கு காரணம் இந்த மூன்று தான். மூன்று அசுத்த ஆவிகள் தான். இந்த மூன்று அசுத்த எப்படி ஆரோன் கோலை அடித்த பொழுது அந்த இடத்துக்கு 3 தவைகளாம் போர்பந்தது எகிப்திலே. அந்த 3 தவைகளும் எதற்கான 3 அசுத்த ஆவிகளுக்கான 3 அசுத்த கிரிகளை செய்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த 3 கண்களிலே, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை. இவை மூன்றும் உலகத்தில் உண்டாயிருக்கிறது. அதை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு பலன் கொடுப்பார், நம்மளோடு இருப்பார். பிசாசு எழுத்து நில்லுங்கள், அப்பதான் நம்மளை விட்டு ஓடி போவான். உண்மைதாக தேவனுக்கு நாம் கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். கீழ்ப்படிந்தால் பிசாசு ஓடுவான், இல்லைன்னா பிசாசு நமக்குள்ளாக புகுந்து கொள்வான். அல்லேலூயா. நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு, தேவன் நமக்கு செய்த நாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற நாம் பாவம் செய்ய மாட்டோம். அவர் நமக்காக மாம்ச ரூபம் எடுத்து பிதாவுக்கு ஒரே குமாரனாக இருந்த, அவர் மடியில செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி மாம்சத்தில் இறங்கி வந்து அவர் ஐஸ்வரம், ஆனால் நாம் ஐஸ்வரன் ஆகும்படி அவர் தரித்திரனாக உலகத்திலே வந்தார். தரித்திரனாக வந்தார். ஒரு அடிமை ரூபம் எடுத்து வந்தார். இந்த அடிமை மீட்க அவர் அடிமை ரூபம் எடுத்தார். இந்த அடிமை மாம்சத்துக்கு அவர் மாம்சமாக வந்தார். நமக்காக வந்து சிலுவையை உயர்த்தப்பட்டு ரத்தம் சிந்தி மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காகவே அவர் எழுந்திருக்கிறார். நமக்காக எழுந்திருக்கிறார். அதை நாம் அறிந்தோமானால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. கிறிஸ்து நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த அன்புக்குள்ளாக நான் கடந்து போய் விடுவேன். அல்லேலூயா. அதனால் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம், வேதத்தை வார்த்தையில் அறிந்து கொள்வோம். இப்ப நம்ம அறியும் பொழுது நம்ம விட்டு எல்லாம் அந்தகார சக்திகளும் விலகி போய்விடும். அல்லேலூயா. இந்த நாளிலே எங்களோடு ஆலயத்தை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவதாக, ஸ்திரப்படுத்துவதாக, நிற்க வைப்பாராக, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென்.